6ஆம் தேதி புதிய தாளமுக்கம் வடக்கில் மீண்டும் 10 நாட்களுக்கு மழை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 6ஆம் தேதி மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்பு உள்ளதன் காரணமாக இந்த தாளமுக்கம் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை வடக்கில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினுடைய தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் பல்வேறு விடயங்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலையில் இது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதியையும் அண்மித்தி நகரும் வாய்ப்பு இருப்பதான தகவலும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு விடயங்கள் அது குறித்து இன்றைய தினம் வெளியாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது குறித்து மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருப்பதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கையினுடைய தென்மேற்காக அரபிக்கடலில் காணப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த 27ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைத்த வேறுபட்ட அளவுகளிலான மழை வியாழக்கிழமை முதல் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது 31ஆம் தேதி வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்தது. குறிப்பாக A9 வீதியினுடைய மேற்கு பகுதிகள் சில 31ஆம் தேதி காலை 6 மணி முதல் 1ஆம் தேதி காலை 6 மணி வரையான 24 மணித்தியாலத்தில் 80 மில்லிமீட்டரை விடவும் கூடுதலாக மழை வீழ்ச்சியை பெற்றிருந்தன. அந்த வகையில் வெள்ளாங்குளம் 88 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியையும், கணேசபுரம் 86 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியினையும், கல்விலான் 70 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியினையும் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே வவுனிக்குளம் 64 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி என்ற வகையில் மழைவீழ்ச்சி கிடைத்திருக்கிறது. இந்த வருடத்தினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலப்போக நெற்செய்கை மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய மன்னார் மாவட்டமும் கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டமும் மிகப்பெரிய அளவில் நெற்செய்கை பாதிப்படைந்திருக்கிறது. முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களில் பெங்கால் புயலினாலும் புயலுக்கு முன் ஏற்பட்ட தாளமுக்கத்தின் காரணமாகவும் நெற்பயிர்கள் அழிவடைந்திருக்கின்றன. திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் பெங்கால் புயலினால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன விடயம் அதில் சுட்டிக்காட்டப்படுகிறது. விதைப்பு நடவடிக்கைகளின் ஆரம்ப காலப்பகுதியில் கிடைத்த கனமழை எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதே போன்று அறுவடை காலத்திலும் கிடைக்க உள்ள கனமழை பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே நெல் அறுவடை தொடர்பாக விவசாயிகளுக்கு உரிய அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும். மிஞ்சியிருக்கின்ற நெற்பயிர்களையாவது பாதிப்படையாமல் அறுவடை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை கிடைத்த கனமழை காரணமாக ஒட்டுச்சுட்டான், துணுக்காய், பாண்டியன்குளம், பூநகரி, முழங்காவில், இலுப்பைக்கடவை, அக்கராயன், கமநல பிரிவுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வயல்நிலங்களுடைய கதிர்கள் வீழ்ந்திருக்கின்றன. பொதுவாக இயந்திரங்கள் மூலமான அறுவடை கணிசமான அளவு சேதங்களை ஏற்படுத்தும். எனவே வீழ்ந்து கிடக்கும் நெற்கதிர்களுடைய அறுவடை என்பது இந்த சேதங்களை இன்னும் அதிகரிக்கும் என்பதாகவும் அவர் எச்சரித்திருப்பதான தகவலை மேற்கோள் காட்டியே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.